Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது யூனிட் 9 quiz. A quiz on யூனிட் 9. இதுல செகண்ட் டாபிக் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டாபிக்கான அரிஸ்டாட்டில் அண்ட் பிளேட்டோக்கு குவிஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறது a quiz on the contributions of Horace, Quintilian, Longinus and Dante to the development of literary criticism. இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல பார்ட் 1ல ஹொரேஸ் அண்ட் லாஞ்சினஸ் பற்றிய குவிஸ் தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாட் வாஸ் ஹொரேஸஸ் ஃபுல் நேம்? குவிண்டஸ் ஹொரேஷியஸ் ஃப்ளாக்கஸ், இதுதான் அவரோட ஃபுல் நேம். வென் வாஸ் ஹொரேஸ் born? 8th December 65 BC. ஸோ பிசியில் பிறந்திருக்காரு. வேர் வாஸ் ஹி born? இன் வெனூசியா, எ டவுன் இன் சதர்ன் இட்டாலி. இது இங்கே தான் பிறந்திருக்காரு. வெனூசியான்ற இட்டாலியன் டவுன்ல தான் பிறந்திருக்கிறாரு. ஹூ வாஸ் த ஹெட் ஆஃப் ரோம் டியூரிங் ஹொரேஸஸ் டைம்? அகஸ்டஸ். அகஸ்டஸ் சீசன் சொல்லுவோம் இல்லையா, அவர் பீரியட்ல வாழ்ந்தவர் தான். ஹூ கிரேட்லி அட்மயர்ட் ஹொரேஸஸ் வேர்ட்ஸ்? ஹொரேஸ் நிறைய போம்ஸ் எழுதியிருக்காரு. அவரோட ஆர்ட்ஸ் பொய்டிக்காவே எ ட்ரீட்டிஸ் ஆன் போயம் தான். ஓகே, ஸோ அவரோட போம்ஸை அந்த பீரியட்ல அதிகமாக ப்ரைஸ் பண்ண ரைட்டர் யாரு, கிரிட்டிக் யாருன்னா குவின்டிலியன். Which works of Horace are considered to be both amusing and serious? ரெண்டு கான்ட்ரடிக்டரி டேர்ம்ஸ், அம்யூசிங்காகவும் இருக்கும் சீரியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எந்த ஒர்க்ஸை சொல்லுவாங்கன்னு சொன்னால் சட்டையர்ஸ் அண்ட் எபிசோட்ஸ். அப்போ நிறைய சட்டையர்ஸ் எழுதியிருக்காரு. இவரோட சட்டையர்ஸ் ரொம்பவே ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஓகே, நையாண்டி சித்திரம் தான் சட்டையர்ஸ் சொல்லுவாங்க. எபிசோட்ஸுங்கிறது லெட்டர் ஃபார்மில் இருக்கிறதெல்லாம், யாருக்காவது அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதெல்லாம் எபிசோட்ஸ். ஓகே, இவரோட சட்டையர்ஸ் எபிசோட்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஆர்ஸ் பொய்டிகா இஸ் அ போம். ஸோ இது வந்து எ ட்ரீட்டிஸ் தான், இட் இஸ் அ பொய்டிக்கல் ட்ரீட்டிஸ் தான், போயம் மாதிரி தான் இருக்கும். எப்படி பொய்ட்ரி எழுதணுன்றத பற்றிய ஒரு பொய்டிக் ஒர்க்கு தான் ஆர்ஸ் பொய்டிகா. Okay, in Ars Poetica is a poem actually. In Ars Poetica, Horace advises poets on the art of writing poetry and drama. So drama, poetry எல்லாமே வேர்ஸில் தான் எழுதுவாங்க. பொய்டிக்கல் லைன்ஸில் ட்ராமாவாக இருந்தாலும் பொய்டிக் ட்ராமாஸ் தான். ஓகே, ஸோ இதில் வந்து பொயட் ஆர்ஸ் பொய்டிக்கால ஹொரேஸ் யாருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு? பொயட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு. எது விஷயமா? ஆன் த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங், poetry and drama. The poem is written in, இவரோட இந்த போம் இருக்கு இல்லையா ஆர்ட்ஸ் பொய்டிக்கா, அது எதில் எழுதப்பட்டிருக்குன்னா ஹெக்ஸாமீட்டர். இது அவர் அதிகமாக பிரபலப்படுத்தியிருக்காரு. ஹெக்ஸாமீட்டர் தான் இவரோட மீட்டர். த வேர்ஸ் ஃபார்ம் இஸ் ரிட்டன்னா ஹெக்ஸாமீட்டர், அது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஆர்ட்ஸ் பொய்டிக்கா இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ டேஷ். ஆர்ட்ஸ் பொய்டிக்கா இன்னைக்கு நம்ம படிக்க போகிற ஆர்ட்ஸ் பொய்டிக்கா எந்த ஃபார்மில் இருக்கு? எபிசிலாக இருக்கு, அதாவது லெட்டர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, இட் இஸ் அட்ரஸ் டு சம் ஒன், யாருக்கோ ஒருத்தருக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். சரி, அது யாருக்கு எழுதப்பட்டது? ஆர்ட்ஸ் பொய்டிக்கா இஸ் அட்ரஸ், இட் இஸ் இந்த லெட்டர் ஃபார்ம்னு சொல்லிட்டோம். அப்போ யாருக்கு அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு? லுசியஸ், கேப்பர்னியஸ் பைசோஸ் அண்ட் his two sons. ஓகே, லுசியஸ், கேப்பர்னியஸ் பைசோஸ் அண்ட் his two sons, அவங்க ரெண்டு பேருக்கும் எழுதப்பட்டது தான் ஆர்ட்ஸ் பொய்டிக்கா. ஆர்ட்ஸ் பொய்டிக்கா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எபிஸ்டுலா அண்ட் பைசோனஸ். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்ன பேர் பாருங்க? எபிஸ்டுலா அண்ட் பைசோனஸ். Who gave the name Ars Poetica? ஸோ இவர் வந்து ஒரு லெட்டர் மாதிரி தான் அட்ரஸ் பண்ணி தான் அதை எழுதியிருந்தாரு. ஸோ அவர் டைட்டில் கொடுக்கல. யார் இதுக்கு டைட்டில் கொடுத்தா பாருங்க? குவின்டிலியன். குவின்டிலியன் gave the name Ars Poetica. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Quintilian mentioned the name ஆர்ஸ் பொய்டிக்கா இன் இஸ் ஒர்க். சரி, குவின்டிலியன் வந்து இந்த பேரை வந்து எந்த இடத்துல கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அவரோட ஒர்க் இருக்குது, அவரோட ஃபேமஸ் ஒர்க் இருக்குது. நம்ம குவின்டிலியன் பற்றியும் பின்னாடி தெரிஞ்சுப்போம் செகண்ட் எபிசோடில். இந்த டாப்பிக்கோட செகண்ட் எபிசோட் பார்ட் 2ல தெரிஞ்சுப்போம். ஸோ குவின்டிலியன் மென்ஷன் த நேம் ஆர்ஸ் பொய்டிக்கா இன் இஸ் ஒர்க்.
இன்ஸ்டிடியூஷியோ ஒரேட்டாரியோ இதுதான் குவிண்டிலியனோட கிரேட் ஒர்க். ஓகே, இதில் தான் அவர் வந்து ஆர்ட்ஸ் பொயட்டிக்கா அப்படிங்கிற பேரை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஹொரேஸ் வாஸ் அ டேஷ் ரைட்டர், ரோமன் ரைட்டர். Ars Poetica is also called art of poetry. இது ஏன் art of poetry கூப்பிடப்படுதுன்னு தெரியுது தானே? பிகாஸ் இட் இஸ் அ ட்ரீட்டிஸ் ஆன் poetry. இது போயம் எப்படி எழுதணும் அப்படின்றத பற்றி சொல்றதுனால இது poetry பற்றிய கலை அப்படின்னு ஆர்ட்ஸ் பொயட்டிக்காவை சொல்லுவாங்க. இப்போ ஆர்ட்ஸ் பொயட்டிக்காவுக்கான இன்னொரு பேர் பாருங்க, ஆர்ட் ஆஃப் poetry. ஆர்ட்ஸ் பொயட்டிக்கா மீன்ஸ் ஆர்ட் ஆஃப் poetry. ஸோ அதே கொஸ்டின் தான் வேற மாதிரி கேட்டிருக்கு. விச் இன் நியோ கிளாசிக்கல் poet was very much influenced by Horace. ஹொரேஸ்னால பயங்கரமா ஈர்க்கப்பட்ட ஒரு நியோ கிளாசிக்கல் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். ட்ரைடன், போப் இவங்கெல்லாம் வந்து நியோ கிளாசிக்கல் பாயிண்ட்ஸ். இதில் வந்து யார் ரொம்பவே ஈர்க்கப்பட்டாங்கன்னு சொன்னால் அலெக்சாண்டர் போப் ரொம்பவே ஈர்க்கப்பட்ட, பின்னாளில் வந்த இங்கிலீஷ் ரைட்டர்ஸில் ரொம்பவே ஹொரேஸ்னால ஈர்க்கப்பட்ட ஒருத்தர்னு சொன்னா போப். How many lines are there in Ars Poetica? Ars Poeticaல மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு பாருங்க, 476 lines. அப்புறம் இவர் யூஸ் பண்ணியிருக்க ஒரு டேர்ம் தான் பர்பிள் ப்ரோஸ். பர்பிள் ப்ரோஸ்னா என்னன்னா ஃப்ளவரி லாங்குவேஜ், அதாவது ஒரு அலங்காரமான வார்த்தைகளை கொண்டு ஒரு ட்ரீட்டிஸ் எழுதுறது, ஒரு போம் எழுதுறது தான் பர்பிள் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோஸ் எழுதுறதா பர்பிள் ப்ரோஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஃப்ளவரி லாங்குவேஜ் தான் பர்பிள் ப்ரோஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஹூ டிரான்ஸ்லேட்டட் ஆர்ஸ் பொயட்டிக்கா இன்டு இங்கிலீஷ்? தாமஸ் ட்ராண்ட். தாமஸ் ட்ராண்ட் translated Ars Poetica into English. Dash is regarded as the world's first autobiographer. ஹொரேஸ் தான் நம்ம வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட்டோபயோகிராஃபர்னு சொல்லுவோம். அதுக்கு முதல் யாரும் ஆட்டோபயோகிராஃபி எழுதல. இவரோட ஒர்க்ஸ் வந்து ஆட்டோபயோகிராஃபி மெத்தடில் இருக்கிறதுனால he is considered to be the first autobiographer of the world. Who translated Ars Poetica in verse? Ars Poeticaவை வேர்ஸில் ஆக்சுவலாக ஒருத்தர் பேர் பார்த்தோம், தாமஸ் டாண்ட் பார்த்தோம். இப்போ வந்து வேர்ஸில் அப்படியே பொயட்டிக்கலாகவே டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் பென் ஜான்சன். What should be the verse form of war poetry according to Horace? ஹொரேஸை பொறுத்த வரைக்கும் வார் பொயட்ரி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹெக்ஸாமீட்டர். அவர் ஹெக்ஸாமீட்டர் தான் அதிகமாக என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அட்வொகேட் பண்ணுவார். ஹெக்ஸாமீட்டர் வேர்ஸில் தான் வார் பொயட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, வாட் டஸ் ஹி சே as suitable forms for drama? iambic meter. iambic meter தான் suitable forms for drama. Next question பாருங்க. Dash is Horace's third book of epistles. Ars Poetica. Epistles-ன்ற bookல third book தான் Ars Poetica. Horace says that a poem must have organic unity. ஆர்கானிக் யூனிட்டி அது கரெக்டான ஒரு ஆரம்பம், அந்த ஐடியா எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்கிறார். இந்த ஆர்கானிக் யூனிட்டி கோஹரண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறது தான் ஆர்கானிக் யூனிட்டி. டு ஹொரேஸ் த பிளாட் ஆஃப் அ பிளே மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் ஓல்டு ஃபெமிலியர் ஸ்டோரிஸ். ஒரு ட்ராமாஸ் எல்லாம் எப்படி எந்த மாதிரி ஸ்டோரிஸ் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி ட்ராமாஸ் இருக்கணும்னா ஓல்டு ஃபெமிலியர் ஸ்டோரிஸ் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறாரு. எல்லாரும் கேள்விப்பட்ட கதையை தான் எல்லாரும் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட்டிவிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறார். அப்போது ஒரு பிளே, ஒரு ட்ராமாக்கு ஓல்டு ஃபெமிலியர் ஸ்டோரிஸ் தான் சூட் ஆகும்னு ஹொரேஸ் சொல்கிறார். Dash is the great critical document of Longinus. ஹொரேஸ் பற்றி பார்த்தோம், இப்போ நம்ம லாஞ்சினஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாஞ்சினஸோட கிரேட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் த சப்ளைம், இதுதான் அவரோட கிரேட் ஒர்க். ஆன் த சப்ளைம் இஸ் அங்கே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, எபிசில் ஃபார்மில் இருந்தது, அது யாருக்கு அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்குன்ட்டு. ஆன் த சப்ளைம் இப்போ யாருக்கு அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். போஸ்தமியஸ் டெரண்டியானஸ், இவருக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. இவர் வந்து ஒரு ஃப்ரெண்டோ பியூப்பிளோ ஸ்டூடெண்ட்டோ யாருன்னு தெரியாது, பட் இவருக்கு தான் அட்ரஸ் பண்ணியிருக்கார். There are dash principal sources of the sublime.
சப்ளைம்ல எத்தனை சோர்சஸ் இருக்கு, எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாருன்னா 5 எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு லாஞ்சினஸ் சொல்லியிருப்பாரு. There are 5 principal sources of the sublime. சப்ளைம் பத்தி தான் அவர் பேசியிருக்காரு. கிராண்டான ஒரு விஷயம் தான் சப்ளைம். ஓகே, ஸோ அதை பத்தி அவர் பேசுறப்போ 5 பிரின்சிபல் சோர்சஸ் இருக்குன்னு சொல்றாரு. டேஸ் ஸ்ப்ரிங் ஃப்ரம் கிரேட் சோல்ஸ், பெரிய ஆளுகிட்ட இருந்து, பெரிய ஆன்மாக்களிடம் இருந்து தான் அந்த கிராண்டுவர் ஆஃப் தாட், பெரிய ஐடியாஸ் உதிக்குமா அப்படின்னு ஆன் த சப்ளைம்ல சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்வார்னா, ஒரு 2 விஷயம் வந்து தானா வரணும், ஒரு பாயிண்ட் வந்து உருவாக முடியாது, அவனுக்குள்ள அந்த கிரேட் சோல்ஸ்குள்ள இருக்கும்னு சொல்லியிருப்பார். ஸோ அதான் கிராண்டுவர் ஆஃப் தாட். அது மாதிரி தான் டேஷ் ஸ்ப்ரிங் ஃப்ரம் கிரேட் சோல்ஸ், கிராண்டுவர் ஆஃப் தாட். What are the 5 principal sources of the sublime? ஸோ அவர் வந்து 5 principal sources சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கோம். அதை பற்றி ஒரு ஜென்ரல் ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த 5 பற்றியும். ஸோ அது ரிலேட்டடாக என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, 5 இருக்கு பாருங்க. கிராண்டுவர் ஆஃப் தாட், இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டா அவர் சொல்றது. கிராண்டுவர் ஆஃப் தாட், ஸ்ட்ராங் அண்ட் இன்ஸ்பயர்ட் பேஷன், இது ரெண்டும் ஒரு சோல்குள்ள தானே வந்துடும். ஓகே, பயங்கரமான ஒரு ஐடியாவும் பேஷன், ஒரு இமோஷன், இதெல்லாம் வந்து உள்ள அது வந்து என்னது அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி உள்ளேயே இருக்கும். மற்ற விஷயங்கள்லாம் வெளியில இருந்து அவன் கத்துக்கலாம். இது ரெண்டும் ஒரு பொயட்டுக்குள்ள தானே வர்றது அப்படின்னு சொல்றாரு. பிளஸடா இருக்கிறது, கிராண்டுவர் ஆஃப் தாட்டும் ஸ்ட்ராங் அண்ட் இன்ஸ்பயர்ட் பேஷனும். மற்ற மூணும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அக்கேர் பண்ணிக்கலாம். ஓகே, படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் சர்டைன் ஃபிகர்ஸ் ஆஃப் தாட் அண்ட் ஸ்பீச், அது தெரிஞ்சுக்கலாம். நோபல் டிக்ஷன் அல்ல டிக்ஷன், டிக்னிஃபைட் அண்ட் எலாபரேட் காம்போசிஷன், ரொம்ப அழகா எழுதுறது, இது எல்லாம் கத்துக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் 2வும் வந்து தனக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்வார். ஆன் த சப்ளைம் இஸ் அ கிளாசிக்கல் ஒர்க் ஆன் டேஷ் அண்ட் டேஷ். அப்போ ஆன் த சப்ளைம் அப்படிங்கிறது எதை பற்றிய ட்ரீட்டிஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆன் ஈஸ்தட்டிக்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் குட் ரைட்டிங், எப்படி நல்லா எழுதுறது, நல்லா வந்து ஒரு ரசிக்கிற மாதிரி எப்படி எழுதுறது, அதை பற்றிய ட்ரீட்டிஸ் தான் ஆன் த சப்ளைம். ஓகே, ஸோ இந்த 5ம் திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கிராண்டுவர் ஆஃப் தாட், ஸ்ட்ராங் அண்ட் இன்ஸ்பயர்ட் பேஷன், சர்டன் ஃபிகர்ஸ் ஆஃப் தாட் அண்ட் ஸ்பீச், நோபல் டிக்ஷன், டிக்னிஃபைட், எலிவேட்டட் அண்ட் எலாபரேட் காம்போசிஷன். இந்த 5மே வந்து இது எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் இதை அட்டென்ட் பண்ணிக்கோங்க. 5 பிரின்சிபல் சோர்சஸ் சப்ளைமில் இது 5 தான். அடுத்து இட் இஸ் அ கிளாசிக்கல் ஒர்க் ஆன் ஈஸ்தட்டிக்ஸ் அண்ட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் குட் ரைட்டிங். லாஞ்சினஸ் வந்து யாரோட டிசைபிள்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினஸ், பேர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிளாட்டினஸ். ஓகே, ஸோ இட்டாலியன் ஆர் கிரீக் நேம்ஸாக தான் இருக்கும். இதெல்லாமே பெரும்பாலும் அந்த ஓல்டு கிளாசிக்கல் ரைட்டர்ஸோட நேம்ஸ் எல்லாம். வேர் டிட் லாஞ்சினஸ் ரிசீவ் ஹிஸ் எஜுகேஷன்? ஸோ அவர் எங்கே படித்தார் அப்படின்னா அலெக்சாண்ட்ரியாவில் படித்தார். The work ends with a dissertation on the decay of poetry. On the sublime வந்து கடைசியில் எதோட முடியும் அப்படின்னு சொன்னால் decay of poetry அப்படிங்கிற ஒரு டிசர்டேஷனோட முடியும். ஓகே, decay of poetry, poetryயோட அழிவு, அதை பற்றி தான் சொல்வார். On the sublime is written in dash form. எந்த ஃபார்ம்ல நம்ம வந்து ஆர்ட்ஸ் பொய்டிக்கா பார்த்தோம், எபிஸ்டோலரின்னு சொல்லிட்டு. இது ஆன் த சப்ளைம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒருத்தருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அதனால இதுவும் எபிஸ்டோலரி ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ ஆர்ட்ஸ் பொய்டிக்கா, ஆன் த சப்ளைம் ரெண்டுமே எபிஸ்டோலரி ஃபார்மெட்ல இருக்கக்கூடிய ஒர்க்ஸ். டேஷ் செட் நெவர் டிட் அ ஸ்லேவ் பிகம் அன் ஆரேட்டர். இப்போ லாஞ்சினஸ் இந்த வார்த்தை சொல்லியிருக்கார். ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமை என்றும் ஒரு பெரிய பேச்சாளனாக மாற முடியாதுன்னு சொல்லியிருக்கார். டு லாஞ்சினஸ் டூ மச் லக்ஸரி அண்ட் வெல்த் லீட் டு டிகே இன் எலக்வன்ஸ். ஓகே, அதிகமாக பணம், பொருள் இதெல்லாம் வந்து எலக்வன்ஸை டிகே பண்ணிரும். ஓகே, வாட் ஆர் த excuse me, so sorry for the interruption. So to Longinus too much luxury and wealth lead to decay in eloquence அப்படின்னு பார்த்தோம்.
ஸோ எலக்வன்ஸ் அப்படின்னு சொன்னால் எ குட் ஆரேட்ரி ஸ்கில், நல்ல பேசுகிற திறமையை தான் எலக்வன்ஸ்ன்றோம். ஸோ அந்த நல்ல ஃப்ளோ இதெல்லாம் வந்து எப்போ வந்து தடைப்பட்டு போகுமோ, அதிகமாக லக்ஸுரியும் வெல்த்தும் இருந்தால், நல்ல பணக்கார அந்த இது இருந்தது அப்படின்னு சொன்னால், வெல்த், லக்ஸுரி, கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எலக்வன்ஸை அது வந்து அழிச்சிரும்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு ஸ்பீச் அந்த குவாலிட்டி எல்லாம் அழிச்சிரும். வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் சப்ளைம்? இன்பார்ன் சோர்சஸ் அண்ட் அக்கைரபிள் சோர்சஸ். நம்ம 5 சோர்சஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் அந்த ஃபர்ஸ்ட் 2 வந்து இன்பார்ன் சோர்சஸ். கிராண்டுவர் ஆஃப் தாட், பேஷன்ஸ்ன்னு வரும் இல்லையா, அதெல்லாம் இன்பார்ன் சோர்சஸ். மற்ற 3 வந்து அக்கைரபிள் சோர்சஸ், வெளியிலேருந்து அவங்க படித்து தெரிஞ்சுக்கலாம். அக்கைரபிள் சோர்சஸ், ஹார்ட் ஒர்க் பண்ணி கற்றுக்கலாம். அக்கைரபிள் சோர்சஸ் மற்றது 3. நோபல் டிக்ஷன் மாதிரி சொல்லியிருப்பாரு இல்லையா, இங்கே பாருங்கள், அந்த இங்கே சொல்லியிருப்போம் நம்ம. ஓகே, ஸோ கிராண்டுவர் ஆஃப் தாட்டும் ஸ்ட்ராங் இன்ஸ்பயர்ட் பேஷன் இது ரெண்டும் வந்து இன்பார்னாக இருக்கும். ஃபிகர்ஸ் ஆஃப் தாட் அண்ட் ஸ்பீச், நோபல் டிக்ஷன், டிக்னிஃபைட், எலிவேட்டட், எலாபரேட் காம்போசிஷன், இது 3 அக்கைரபிள் சோர்சஸ், அதாவது நீங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிறார். டேஸ் இஸ் கால் த ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் கிரிட்டிக். இவர் வந்து ரொமான்டிக், இந்த இடத்துல வந்து ரொமான்டிக் கிரிட்டிக்னு சொல்கிறாங்க லாஞ்சினஸ். ஏன்னா அந்த ரொமான்டிக் ஐடியல்ஸ் அதிகம் வந்து பேசியிருக்கிறதுனால இஸ் கால்டு சப்ளைமிட்டி. அப்படின்னாலே வந்து அந்த சப்ளைமிட்டி வந்து அதிகமாக அந்த ரொமான்டிக் poets தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஞ்சினஸ் வந்து ஹீஸ் கால்ட் அஸ் த ரொமான்டிக் கிரிட்டிக். Who said Longinus is the first romantic critic? சரி, இந்த பேரை கொடுத்தது ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் கிரிட்டிக்ன்ற பட்டத்தை அவர் கொடுத்தது யாரு? ஸ்காட் ஜேம்ஸ் அப்படிங்கிற ரைட்டர். ஸ்காட் ஜேம்ஸ். டேஷ் இன்ஃப்ளூயன்ஸ் லாஞ்சினஸ். லாஞ்சினஸுக்கு யாரால் அவர் வந்து ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால் பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில். இந்த 2 பெரிய மேதைகளும் லாஞ்சினஸ் வந்து நிறையவே இன்ஃப்ளூயன்ஸை லாஞ்சினஸ் மேலே ஏற்படுத்தியிருக்காங்க. யாருன்னா பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும். So with this we come to the end of the first part of this topics quiz. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.